பேங்க் நமக்கு ஃப்ரீயா கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. அது எப்படிங்க பேங்க்குக்காரங்க போய் நமக்கு ஃப்ரீயா ஒரு விஷயத்த செய்வாங்க? ஏதாவது ஒரு சைடு கேப்ல கஸ்டமர் கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் அது இதுன்னு சார்ஜஸ் புடுங்குவாங்க. ஆனா கிரெடிட் கார்டு மட்டும் எப்படி நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க? என்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சோ நிஜமாவே பேங்க் கஸ்டமருக்கு கிரெடிட் கார்டை ஃப்ரீயாவே கொடுக்கல. எப்படி பேங்க் கிரெடிட் கார்டு மக்களுக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கிறாங்க, எந்தெந்த வழிமுறைகள்ல பணம் சம்பாதிக்கிறாங்க, லாபம் பார்க்கறாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் சொல்லிக் கொடுக்க போறேன். சோ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. பிகாஸ் நம்ம ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒரு கிரெடிட் கார்டாச்சும் வச்சிருப்போம் இல்லையா? அது எப்படி பேங்க்குக்கு ரொம்ப லாபகரமானதா அமையுது அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். சோ ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். SBI எடுத்துக்கலாம். SBI பேங்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும். SBI கார்ட்ஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த கார்ட்ஸ் எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ். இதுல இருந்து தான் நமக்கான கார்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து இஷ்யூ பண்றாங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டா எவ்வளவு தெரியுமா earn பண்றாங்க? லாஸ்ட் வருஷம் 2400 கோடி லாபம் பார்த்திருக்காங்க. இப்போ ஓ மை காட், இவ்ளோ லாபம் பார்த்திருக்காங்க வெறும் கிரெடிட் கார்டை மக்களுக்கு கொடுத்து, அதுவும் மக்களுக்கு ஃப்ரீயா கொடுத்து. அது எப்படி? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சோ அதனால இந்த டாபிக் ஆக்சுவலி உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேங்க் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? ரெண்டு பர்பஸ் ஒரு மேஜரா நம்ம பண்றது. ஒன்னு டெபாசிட் பண்றதுக்கு, இன்னொன்னு வித்ட்ரா பண்றதுக்கு. சோ டெபாசிட் இன் தி சென்ஸ் நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருப்போம், FD RD இந்த மாதிரி நம்மளுடைய பணத்தை டெபாசிட் போட்டு வைக்கிறதுக்காக பேங்க் யூஸ் பண்றோம். அண்ட் வித்ட்ரா எப்படிங்க யூஸ் பண்ணுவோம்? டெபிட் கார்டு, அதாவது ATM கார்டு. இதுதான் ATM கார்டு நம்ம சொல்லுவோம். இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்மளோட பணத்தை வித்ட்ரா பண்ணிப்போம். பட் இந்த வீடியோல நான் டெபிட் கார்டு பத்தி பேச போறதே கிடையாது. சோ this is not in this chapter. கிரெடிட் கார்டு பத்தி மட்டும் தான் பேச போறேன். இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன். பேங்க்காரவங்க கஸ்டமர் ஆகிய நமக்கு எந்த விதங்கள்ல பணத்தை கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு லோன் மூலமா நமக்கு கொடுப்பாங்க, ரெண்டாவது கிரெடிட் கார்டு மூலமா நமக்கு பணத்தை கொடுப்பாங்க. இப்போ லோன் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா ஒரு பர்சனல் லோனோ சம்திங் வெஹிக்கிள் லோனோ எந்த லோனா இருந்தாலுமே அதுக்கான குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும். அது இதுன்னு ப்ராசஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய அமௌண்ட் லோன் நமக்கு கொடுப்பாங்க. பட் நம்ம லோன் அளவுக்கு எனக்கு பெரிய அமௌண்ட்லாம் தேவையில்லப்பா, ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 2000 மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 20,000 30,000 எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது அப்படின்னா அந்த கம்மி காசுக்கு யார் லோன் கொடுப்பாங்க? அதுவும் வட்டியே இல்லாம குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இருக்கவே இருக்காரு நம்ம அண்ணன் கிரெடிட் கார்டு. சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க. கிரெடிட் கார்டு எல்லாருக்குமே கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாதுங்க. விவசாயம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் ப்ராப்பரா மாசம் சம்பளம் வருது, யாரெல்லாம் ஒரு ஜாப்ல இருக்கிறாங்க, சோ செக்யூரிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். தப்பி தவறி கூட அந்த பணத்தை அந்த ஒரு கஸ்டமர் கட்டுறதுக்கு மிஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பிட்ட அமௌண்ட் என்ற லிமிட் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய அக்கௌண்ட்டை பொறுத்து. சோ இந்த கிரெடிட் கார்டு லோன் நமக்கு ஃப்ரீ. பட் இந்த லோன் நமக்கு ஃப்ரீ கிடையாது. இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டென்யூர்லாம் இருக்கும். பட் சேம்ங்க, கிரெடிட் கார்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டென்யூர் இருக்கு. ஒரு 40 to 45 days பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆக சான்சஸ் இருக்கு. நான் சும்மா அசம்ஷனுக்கு சொல்றேன். ஸோ 40லேருந்து 45 நாளுக்குள்ள நீங்க அந்த வாங்கின அமௌண்ட்டை அந்த கம்பெனிக்கு ரீபே பண்ணிட்டீங்கன்னா இந்த லோன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ இது சூப்பரான விஷயம் இல்லை? இப்போ நம்ம கிரெடிட் கார்டில் பணத்தை வாங்கியாச்சு. ஸோ பணம் வாங்கியாச்சு, திரும்பி அது ரீபேமெண்ட் பண்ணும் ஒரு மாசம் கடைசியில். ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க பேங்க் சைட்லேருந்து. நம்பர் 1 என்னன்னா மினிமம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணுங்க யுவராணி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் மொத்தமாக எவ்வளோ காசு வாங்கிருக்கீங்களோ அதை நீங்கள் பே பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு எவ்வளோ லிமிட் இருக்கோ less than 30% மட்டும் தான் கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் அமௌண்ட்டு ஒரு 5000 ரூபாய் கட்டணும், அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஒரு 20,000 ரூபாய் கட்டணும். இது சீரியஸ்லி வேரி ஆகலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்றேன். 20,000 ரூபாய் கட்டணும், நம்ம கையில காசு இல்லை, நம்ம எல்லாரும் எங்க போவோம்? அஃப்கோர்ஸ் மினிமம் பேமெண்ட்டை கட்டி முடிச்சுட்டு அடுத்த மாசத்துக்காக வெயிட் பண்ணுவோம். ஆனா இந்த மினிமம் பேமெண்ட் மட்டும் கட்டுறதன் மூலமாவே நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் நமக்கே தெரியாம பேங்க் சைட்ல இருந்து போடுவாங்க. ஸோ எப்போதுமே கிரெடிட் கார்டு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் தாங்க கட்டணும். இந்த மினிமம் அமௌண்ட்டை கட்டினீங்கன்னா உங்களுக்கு தலைவலி ஆரம்பிக்குது அப்படின்னு தான் அர்த்தம். சரி, இப்போ இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதன் மூலமா வச்சிருக்கிறது மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நமக்கு இன்ஸ்டன்ட்டா லோன் கிடைக்கும் வித் நோ இன்ட்ரெஸ்ட் அப் டு 45 days. நீங்க கடன் வாங்கி 45 நாளுக்குள்ள திருப்பி செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான வட்டியும் நாங்க போடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் தான். ரெண்டாவது, இந்த ஏர்போர்ட் லான்ச் இருக்குல்ல, ஜஸ்ட் 2 rupeesங்க. அந்த கிரெடிட் கார்டுல நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா
இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கோ இல்லை ரயில்வேஸ்க்கோ ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்காகவே நம்ம கிரெடிட் கார்டு வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஏர்போர்ட் லான்ச்சஸ்லாம் ஜஸ்ட் 2 rupeesக்கு கிடைக்கும். அது குவார்ட்டர்லி ஒன்ஸ் இல்லைனா இயர்லி ட்வைஸ் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து மூவி டிக்கெட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக்ஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து கேஷ்பேக் ரிட்டர்ன் கிடைக்கும், இவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் இருக்கு. சேம் இதே மாதிரி தான். இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு பர்ச்சேஸ் ஒரு ப்ராடக்ட் வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்போம், இவ்வளோ வவுச்சர்ஸ் இருக்கு, ஸோ இதை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட் கார்டில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். அடுத்து லாஸ்ட் நோ காஸ்ட் இஎம்ஐ. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் கிரெடிட் கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு இருக்கு. ஸோ அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா ஹவு கிரெடிட் கார்டு கம்பெனி மேக் மணி. எப்போ நீங்க கிரெடிட் கார்டு கம்பெனி பணம் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ ஆஃபர்ஸ் இப்போதான் சொன்ன பெனிஃபிட்ஸ்ல நமக்கு 2 ரூபாய்க்கு ஏர்போர்ட் லான்ச் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அண்ட் மூவி டிக்கெட்ஸ் ஃப்ரீயா இருக்கு, டிஸ்கவுண்ட்ஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸ், வவுச்சர்ஸ், நோ காஸ்ட் இஎம்ஐ, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய கிரெடிட் கார்டு எங்க இருந்து சம்பாதிக்க, எப்படி அதுக்கு பணம் வருது அந்த விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது என்னன்னா மினிமம் அமௌண்ட் டியூ. இந்த மினிமம் அமௌண்ட் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா நிஜமா அதுக்குன்னு ஒரு சில சார்ஜஸ்லாம் உள்ள இன்டெரக்டா போட்டு அதுவே ஒரு ஃபைன் மாதிரி தான். மினிமம் அமௌண்ட் கட்டுறீங்க அப்படின்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியாமல் ஆட் ஆயிருக்கும். ஆனால் அதுதான் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நினச்சிருப்போம் ஓகே 2000 தான்ப்பா மினிமம் அமௌண்ட்டு, இந்த மாதம் கட்டி அடுத்த மாதம் சேர்த்து கட்டலாம்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் கட்டாத அமௌண்ட்டுக்கு மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு மறுபடியும் நீங்கள் பெரிய அமௌண்ட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். லேட் பேமெண்ட், லேட்டாக ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ்லாம் போடுவாங்க, பெனால்ட்டி அந்த மாதிரி. பட் இந்த லேட் பேமெண்ட் என்ன கதை அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் கட்டலன்னு வைங்களேன், ஒரு மாதத்துக்குங்க 2 to 3% ஒரு மாதத்துக்கு பெர் மந்த் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இது ஒரு வருஷத்துக்கு 24% பெர் இயர். ஐயோ 24% நீங்க வாங்கின பணத்துக்கு கட்ட போறீங்க. ஆசையை காமிச்சு மோசம் பண்ற மாதிரி தான் இந்த கதை. நமக்கு கேட்ட சமயத்துல அவங்க கடன் கொடுத்துட்டாங்க, பட் அவங்களுக்கு கட்ட வேண்டிய சமயத்துல நம்ம திருப்பி தரல அப்படின்னா இப்படிதான் ஒரு ரெஸ்பாண்ட் அவங்க பண்ணுவாங்க. 24% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். அப்போ 24%க்கு எவ்வளோ பணம்? ஒரு ஆள் கட்டலனாலே அவ்வளோ பணம் கிடைக்கும் போது எவ்வளோ பேர் கிரெடிட் கார்டு வாங்கிட்டு எவ்வளோ பேர்னால கட்ட முடியாமல் போய் அந்த பணம் எல்லாமே அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு தான் போகும். அப்படி தான் அவங்க ப்ராஃபிட் பார்க்குறாங்க. லேட் சார்ஜஸ் நான் முன்னாடியே சொன்னேன். அண்ட் ஜாயினிங் ஃபீன்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு வாங்கும்போது 1000, 500 இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. சில கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் ஜாயினிங் ஃபீஸ் கூட வாங்க மாட்டாங்க. அதை நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஏஎம்சி என்னன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அதுக்கு ஒரு காசு போடுவாங்க. ஸோ இது எல்லாமே அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கான ப்ராஃபிட் தான். அது அடுத்து ஓவர் லிமிட் ஃபீ. நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும், அதே மீறி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஓவர் லிமிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவான ஃபீஸ்லாம் நம்ம கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அண்ட் லாஸ்ட் என்ன அப்படின்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் ஃப்ரம் ஏடிஎம். ஸோ ஏடிஎம்ல டெபிட் கார்டு யூஸ் பண்ணி தான் நம்ம பணத்தை எடுப்போம். ஸோ டெபிட் கார்டு யூஸ் பண்ணா என்ன, நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் வரும். பட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணா என்ன, நம்மளுடைய அக்கௌண்ட்ல பணமே இருக்காது, பட் நம்மளுடைய லிமிட்டுக்குள்ள நம்ம பணம் கேட்டோம் அப்படின்னா அந்த பணம் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏடிஎம்ல போயிட்டு கேஷை ஃபிசிக்கலாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு சர்டன் சார்ஜஸ்லாம் போடுவாங்க. ஸோ இதன் மூலமாக தான் அவங்க பணத்தை உருவாக்குறாங்க அண்ட் சம்பாதிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், மோர் டிரான்சாக்ஷன் பண்ணாலே அவங்களுக்கு அவ்வளோ லாபங்க. வெறும் டிரான்சாக்ஷன் பண்ணாலே எப்படின்னா இப்போ கிரெடிட் கார்டு கம்பெனி இருக்காங்க அண்ட் நெட்வொர்க் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே நீங்கள் ஒவ்வொரு தடவை டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணி அதுக்கே 50 காசு. இப்போ கிரெடிட் கார்டு கம்பெனி நமக்கு தெரியும் எந்த பேங்க் வச்சிருக்கோமோ அவங்க தான் கிரெடிட் கார்டு கம்பெனி. நெட்வொர்க் கம்பெனிஸ்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டில் பார்த்துறீங்களா, இந்த ரைட் சைட் கார்னரில் கீழே ஒவ்வொரு டிசைன்லாம் போட்டிருக்கும், விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே அப்படிங்கிற மாதிரி. இந்த கம்பெனிஸும் இந்த கிரெடிட் கார்டில் நம்ம யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதன் மூலமாக நல்லா சம்பாதிப்பாங்க. அது எப்படி நான் சொல்கிறேன் ஒன்றா. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஹெச்டிஎஃப்சி டெபிட் கார்டு இருக்குது சரியா. இப்போ நான் பணத்தை வித்ட்ரா பண்ணணும். என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் என்னன்றதை நான் தேடி பார்ப்பேன். அந்த ஏடிஎம் என்ன, ஐசிஐசிஐ பேங்கோடைய ஏடிஎம். பட் ஓகே எனக்கு பணம் வித்ட்ரா பண்ணணும், அவ்வளோதான் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லி எடுப்போம். இங்கேருந்து போய் எடுக்கிறோம். எப்படிங்க ஐசிஐசிஐக்கு நம்மளுடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய டீட்டெயில்ஸ் தெரியும், அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. இதுக்கு தெரியுமா? சப்போஸ் நம்ம ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா சேம் நம்மளோட டீடைல்ஸ்லாம் அதுக்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். அந்த டேட்டாஸ் வச்சு நமக்கு பணத்தை கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அது செக் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, ஒரு ஷாப்பிங் மாலில் போய் ஷாப்பிங் பண்ணுறீங்க, அதோட ஷாப்பில் ஷாப்பிங் பண்ணுறீங்க, அங்கே பிஓஎஸ் மிஷின் இருக்குது, அதில் ஸ்வைப் பண்ணுறோம். இப்போது இந்த ஐசிஐசிஐயில் இருக்கக்கூடிய அந்த பிஓஎஸ் மிஷின் என்ன பண்ணும், இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹோல்டருடைய கிரெடிட் கார்டில் நம்ம பணம் எடுக்கிற அளவுக்கு கிரெடிட் லிமிட் இருக்கா இல்லை அதை அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாதுல்ல.
தெரியாது தானே இந்த இன்ஃபர்மேஷன்லாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நெட்வொர்க் கம்பெனிஸ். அவங்க தான் இந்த ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட் ஹோல்டருடைய அக்கௌண்ட்ல இவ்வளோ பணம் இருக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. யாரெல்லாம் நெட்வொர்க் கம்பெனிஸ்? நம்ம முன்னாடி சொன்னேன், விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே. ஸோ இவங்க எல்லாருமே நெட்வொர்க் கம்பெனிஸ். இவங்க எல்லாருமே பேங்கோட டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. வெறும் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் பண்றது மூலமா 4 பார்ட்டிஸ் அதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அதெல்லாம் யாரு அப்படின்னா, நம்பர் 1 நெட்வொர்க் கம்பெனி. நான் முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நெட்வொர்க் கம்பெனி அப்படின்னா விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே எக்ஸெட்ரா இவங்க எல்லாருமே நெட்வொர்க் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். இஷ்யூவர் பேங்க்னு சொல்லுவோம். இஷ்யூவர் பேங்க்னா நான் கஸ்டமர். இப்போ என்கிட்ட இருக்கிறது என்ன சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு, HDFC தான் இருக்குப்பா, அதான் என்னோட பேங்க். இப்போ அக்வயரிங் பேங்க்னா யாருன்னா, இந்த ஆப்போசிட்ல இருக்காங்க இல்லையா, அந்த ஷாப் கீப்பரா இருக்கலாம், அல்ல ஒரு ஏடிஎம்மா இருக்கலாம், அந்த POS மிஷின் இருக்குல்ல, ஸோ அது எந்த பேங்கோட லிங்க் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது அக்வயரிங் பேங்க். இன்னைக்கு நான் எக்ஸாம்பிள் ICICI பேங்க் எடுத்திருக்கிறேன், ஸோ அதனால இங்க ICICIன்னு போட்டிருக்கேன். அடுத்து 4வது ஒரு ஆளு ஷாப் கீப்பர். ஸோ இவர் தான் இதுல இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்காரு. உங்களுக்கு உதாரணத்துக்காக வெறும் 100 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணா இந்த 4 பேத்துல யாருக்கு எவ்வளவு ரூபாய் போகுது அப்படிங்கறத நான் சொல்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ நாங்க என்கிட்ட HDFCயோட கிரெடிட் கார்டு இருக்கு, சரியா? கிரெடிட் கார்டு இருக்கு. இது ஒரு கார்டு. இஷ்யூவர் பேங்க் நான் தான். ஒரு ஷாப்புக்கு போயிருக்கேன், அவங்க POS மிஷின் வச்சிருக்காங்க. அந்த மிஷினோட கம்பெனி ICICI பேங்க். ஸோ இது நான் என்ன சொல்லியிருந்தேன், அக்வயரிங் பேங்க் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல இதை மீன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் எங்க போவோம், ஷாப் கீப்பரோட அக்கௌண்ட் போவோம். அஃப்கோர்ஸ் அவர் POS மிஷின் எந்த பேங்க்ல வச்சிருக்காரோ அதே அக்கௌண்ட்ல கூட அவர் வச்சிருப்பாரு. ஸோ அவருடைய அக்கௌண்ட்டும் ICICIன்னு வச்சிடலாம். இப்போ 100 ரூபா டிரான்சாக்ஷன் பண்றேன். இப்போ 100 ரூபா நான் HDFCல இருந்து ICICIக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனா HDFC பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு என்ன ஏதுன்ற விவரம் ICICIக்கு தெரியாதா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்களா அவங்களுக்கு இன்னொரு பேங்க்குக்கு, அதனால ₹2 HDFCக்கு போயிடும். அப்போ ₹98 மட்டும்தான் இந்த ICICIக்கு போகும். ஸோ இந்த ICICI பேங்க்குக்கு போச்சு ₹98. அது சரி. இந்த POS மிஷின் இருக்குல்ல, இதெல்லாம் ஃப்ரீயா? எல்லாம் சும்மா தூக்கி கொடுத்துருவாங்க இல்லை. இந்த ₹98ல ₹1 இந்த POS மிஷினுக்கு போகும். ஸோ இது ₹98 கிடையாது, ICICI பேங்க்குக்கு ₹97 தான் இருக்கு. இந்த ₹97 ஷாப் கீப்பருக்கு போகும். ஐயோ, 100 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணி ₹97 தான் கிடைக்குது, 3 ரூபா நஷ்டமாகுது ஷாப் கீப்பருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இந்த லாஸ்லாம் ஈடுகட்டுறதுக்கு தான் சில பேர் அந்த ப்ராடக்ட் எல்லாம் ப்ராஃபிட்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் ப்ராஃபிட்லாம் வச்சு தான் விற்பாங்க. ஆக்சுவலி அதான், சில பேர் கிடையாது, எல்லாருமே இப்படி தாங்க இது ப்ராசஸ் ஆகுது. சரி, இந்த நெட்வொர்க் கம்பெனி தானே இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ICICIக்கு கொடுக்குது, HDFC பேங்க் ஹோல்டருக்கு இருக்கா இல்லையான்னு. நெட்வொர்க் கம்பெனி சும்மாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் காசு இருக்குது. எப்படின்னா, இந்த POS மிஷின் ICICI இருக்குல்ல, ₹1 இருக்குல்ல, இந்த ₹1 பாதி காசு எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த POS மிஷின் சார்ஜ் ₹1 கிடையாது, 0.5 பைசா. இந்த நெட்வொர்க் கம்பெனிஸ்க்கு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு 0.5 பைசா. என்ன வெறும் 0.5 பைசா தானே, இதுல என்ன பெருசா ப்ராஃபிட் பார்க்க போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. 100 ரூபாய்க்கு 0.5 பைசா, எவ்வளவு டிரான்சாக்ஷன் ஒரு நாளைக்கு நடக்குது. ஓ மை காட், நினைச்சு பார்த்தாலே ஷாக்கிங்கா இருக்கு. அண்ட் இப்போ லாஸ்டா நம்ம பார்த்துடலாம், நெட்வொர்க் கம்பெனிஸ்க்கு எவ்வளவு கமிஷன் போகுது. இந்த விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் தான் நெட்வொர்க் கம்பெனிஸ். அவங்களுக்கு 100 ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்றது மூலமா 0.5 பைசா போகுது. இஷ்யூவர் பேங்க்னா யாரு, நான் HDFCலேருந்து ICICI. ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்காகவே ₹2. நெக்ஸ்ட் அக்வயரிங் பேங்க், அதாவது இந்த ICICI பேங்க் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு 0.5 பைசா போகும். நெக்ஸ்ட் ஷாப் கீப்பருக்கு இதெல்லாம் போக எவ்வளவு, ₹97 வரும். தாங்க 100 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணுறது மூலமாக ₹97 ஷாப் கீப்பர் கைக்கு போகுது. இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த காசு இது எல்லாமே அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு தானே லாபம். இப்படி தான் ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனி அவங்களுடைய ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அதுவும் இந்த வழிமுறைகளே அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கமெண்ட்ல அதை பற்றி நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீடம் ஆப்பை இன்னும் நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரீடம் ஆப்பில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை உங்கள் கையில் பணம் இருக்குது, எங்கே முதலீடு பண்ணணும், எப்படி லாபம் பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் இருக்கு, அந்த கோர்ஸுக்கு மட்டும் பணத்தை கொடுத்து லைஃப் லாங் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும், அந்த ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி எல்லா விவரங்களையும் சொல்லிக் கொடுப்பாங்க.